கடவுளே, அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு இந்த ஹிட்லர் பைட்ட கொண்டாந்து என்னை மாட்டி விட்டுருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னது? அது நானே தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த ஹிட்லர் வேலைக்கு கூப்பிட்ட உடனே எதுக்காக வந்தேன்? நான் வேலை பார்க்கணும்னா வந்தேன் இல்லையே, அந்த ஃபைலை தேடித்தானே வந்தேன். இந்த 4 நாளாச்சு இந்த ரூம்ல இன்ச்சு இன்ச்சா தேடிட்டேன், ஒரு பக்கத்துலையும் காணும். அப்படி இந்த ஃபைலை கொண்டு போய் இந்த ஹிட்லர் எங்கே தான் கொண்டு போய் வச்சிருப்பானோ தெரியல. நான் வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இனி போக போக நான் எதுக்காக வந்தேங்கிறதே இந்த ஹிட்லர் மறக்க வச்சிருவான் போல இருக்கே. கடவுளே, உன்னோட பக்தி எப்படி சோதிக்கலாமா? சீக்கிரம் இந்த ஃபைல் கிடைக்கணும் எனக்கு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. முதல் காதல் பூமுத்தம் ரெண்டும் மறக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம். என்ன வேண்டுதெல்லாம் முடிஞ்சுதா? சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன கடவுள்கிட்ட பெரிய ஹெல்ப்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இவருக்கு எப்படி தெரியும்? நான் புலம்புறது இந்த ஹிட்லர் காதலெல்லாம் உழுது, என்ன படைச்சவன் காதல விழ மாட்டேங்குதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபைல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்தியா? அம்மா, என்ன ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு? இன்னைக்கு ஒர்க்கும் அதிகமா இல்லையே. அது ஒன்றும் இல்லை சார், ஒரு கான்ட்ராக்ட் விஷயமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். புதுசா எந்த கான்ட்ராக்டும் நம்மளுக்கு இப்போ வரலையே. இது என்ன ஃபைலு? சார், நேற்று ஒருத்தவங்க மெடிக்கல் காலேஜ் விஷயமா வந்திருந்தாங்களே, அந்த ஃபைல் தான் சார், அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுவா? அவங்க கிட்ட தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்கு அந்த ஃபைல் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? சார், நேற்று அவங்க கான்ட்ராக்ட் கொடுத்த ஃபைலை நான் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம ஏன் இந்த கான்ட்ராக்டை எடுக்கக்கூடாது? இல்ல ரூபி, இந்த கான்ட்ராக்ட் நமக்கு வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லிடு, நம்மளால இதை பண்ணி கொடுக்க முடியாதுன்னு. அது இல்லை சார், இந்த கான்ட்ராக்ட் எடுத்தால் நம்மளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இதை வச்சு நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த கான்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கலாமே. எனக்கு தெரியும் அவங்க பெரிய அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அவங்க கேட்குற டைம்குள்ள நம்மளால அவ்வளவு கிரைனட் எல்லாம் கொண்டு போய் இறக்க முடியாது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? நம்மகிட்ட தான் ஒர்க்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க சொல்ற டைம்குள்ள நம்மளால கிரைனட் இறக்க முடியாதுன்னு சொல்றீங்க? அவங்க இந்த மாசம் கடைசிக்குள்ள கேட்டிருக்காங்க. இன்னும் இந்த மாசம் முடியறதுக்கு 20 நாள் தான் இருக்கு. அந்த 20 நாளுக்குள்ள அவ்வளோ டன் ஓவர் கிரைனட் எப்படி நம்மளால இறக்க முடியும்? ஏற்கனவே நிறைய ஒர்க்கர்ஸ் லீவ்ல வேற இருக்காங்க. இதுல அமௌண்ட் நிறைய கிடைக்குங்கிறதுக்காக இந்த வேலையை நம்ம கையில எடுத்தோம்னா இதனால நிறைய ஒர்க்கர்ஸ்களுக்கு பாதிப்பு வரும். ராவும் பகலும் அவங்கள வேலையில போட்டு கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். அதனாலதான் இதை வேண்டாம்னு நான் சொல்றேன். நான் சொல்ற பிளான் படி நீங்க பண்ணீங்கன்னா நம்ம ஒர்க்கர்ஸ்களுக்கு எந்த பாதிப்பு வராம இந்த கான்ட்ராக்டை அவங்க சொன்ன டைம்ல நம்ம முடிச்சு கொடுத்துடலாம். அப்படி என்ன பிளான் வச்சிருக்க? நம்ம கம்பெனில இப்போதைக்கு 2 ஷிஃப்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதையே நம்ம 3 ஷிஃப்டா மாத்த கூடாது? 3 ஷிஃப்டா? அது எப்படி முடியும்? முடியும் சார். இப்போ நம்ம கம்பெனிலே தங்கி இருந்து வேலை பார்க்குறவங்க நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. அதுவே வெளியில இருந்து வர்றவங்க மார்னிங் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. இதை நம்ம மாற்றி விடலாம். நம்ம கம்பெனிலே தங்கி இருக்கிறவங்களே 2 ஷிஃப்டாக பிரிப்போம். ஏன்னா தங்கி இருக்கிறவங்க தான் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. வெளியில இருந்து அவ்வளோ பேர் ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு வர்றதில்லை. அதனால அவங்கள நைட் டைமுக்கு நைட் டியூட்டிக்கு போட்டுருவோம். நம்ம கம்பெனியில் தங்கி இருக்கிறவங்கள 2 ஷிஃப்டாக பிரித்து விடுவோம். பிரித்து விட்டு எப்படியும் மார்னிங் ஷிஃப்ட் 12 மணி நேரம் நம்ம ஒர்க்கு கொடுக்குறத ஒரு ஷிஃப்ட்டுக்கு 7 மணி நேரம் அப்படின்னு சொல்லி 2 ஷிஃப்டாக பிரிப்போம். அது எப்படி முடியும்? இப்போ உள்ளூர்ல இருந்து வர்றவங்க நிறைய பேர் லீவ்ல எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க சார். உள்ளூர்ல இருந்து வேலைக்கு வர எல்லார்கிட்டையும் நான் உங்ககிட்ட பேசுறேன். அது எப்படி ரூபி ஒத்துப்பாங்க? சார், இந்த கான்ட்ராக்ட் ஒன்றும் நம்ம டெண்டர் போட்டதுனால கிடைக்கலையே. அவங்களே நேரடியா வந்து எனக்கு இவ்வளோ டன் கிரைனட் வேணும், அது இந்த டைம்குள்ள உங்களால மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும் உங்க போய் தானே இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை நம்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. சார், இந்த ஃபீல்டில் நம்மளை விட பெரிய பெரிய கிரைனட் கம்பெனிலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா அது உங்கள் மேலேயும் இந்த கம்பெனி மேலேயும் உள்ள நம்பிக்கை. ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் எப்போதுமே தரமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து பண்ணனா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சார். அது மட்டும் இல்லை, இதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு நம்ம ஒர்க்கர்ஸ்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் சேலரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம போனஸும் கொடுப்போம். போனஸ் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒர்க்கர்ஸ்கள்லாம் நல்ல உற்சாகமாக நிறைய வேலை பார்ப்பாங்க. உள்ளூர்ல உள்ளவங்கள்ட்ட நான் பேசுறேன். அவங்களுக்கு இந்த மாசம் சேலரியோட நம்ம போனஸும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா லீவ் போட்டவங்க எல்லாருமே இந்த மாசம் ஒர்க்குக்கு வருவாங்க. அவங்க சொன்ன டைமுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம முடிச்சு கொடுத்துடலாம் சார். நீ சொல்ற பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒர்க்கர்ஸ்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்கள வச்சுதான் நம்ம இந்த பிசினஸே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் சொல்றேன். அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராது சார். நம்ம 3 ஷிஃப்ட் வேலை பிரிச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒர்க்கர்ஸ்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைக்கும். இதனால அவங்க உற்சாகமா வேலை பார்ப்பாங்க. மெடிக்கல் காலேஜ் கட்டணுங்கிறதுக்காக தானே நம்ம கிட்ட இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. வேணா அவங்க காலேஜ் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமே மாசத்துக்கு ஒரு தடவை இலவச கேம்ப் ஒன்று நம்ம கம்பெனியில் போடணும்னு சொல்லி ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போட்டு தருவோம். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால தான் அதிகமான லீவும் எடுக்கிறாங்க.
இப்படி நம்ம இலவச கேம்ப் போட்டா மாசத்துல அவங்கள வந்து செக் பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா இலவசமா அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. இதை வச்சு நம்மளுக்கு லாபம் தான். நம்ம ஒர்க்கர்ஸ்களும் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இலவசமா கிடைக்கும். நீ சொல்ற பிளான் நல்லா தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா நமக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். இதை வச்சு நம்ம ஒர்க்கர்ஸுக்கு போனஸும் போடலாம், இலவசமா மருத்துவ உதவியும் கிடைக்கும். ஆனா நம்ம அவங்க சொன்ன டைமுக்குள்ள கிரைனட் எல்லாம் அனுப்பி வைக்கணுமே. அதெல்லாம் அவங்க சொன்ன டைம்க்குள்ள நம்ம அனுப்பி வச்சிடலாம் சார். அப்படின்னா நம்ம டே நைட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஒர்க்கர்ஸ் கையிலேயே எல்லாத்தையும் ஒப்படைக்க முடியாது. அவங்களுக்கு நம்மளும் உறுதுணையா இருந்தாதான் சீக்கிரமா நம்ம சொன்ன டைம்ல எல்லா கிரைனட்டையும் ரெடி பண்ணி அனுப்ப முடியும். கண்டிப்பா சார், டே நைட்டு நம்ம ஒர்க் பண்ணாதான் இந்த ப்ராஜெக்ட் அவங்க சொன்ன டைம்ல முடிச்சு கொடுக்க முடியும். இதை மட்டும் நம்ம முடிச்சு கொடுத்துட்டோம், அப்புறம் நம்ம கம்பெனிக்கும் மார்க்கெட்ல நல்ல பேர் இருக்கும், நம்ம ஒர்க்கர்ஸ்க்கும் நிறைய உதவி கிடைக்கும் இது மூலயமா. அதனால நான் இப்பவே போய் ஒர்க்கர்ஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டு வரேன். லீவ்ல இருக்கிறவங்கள்ட்டலாம் இப்பவே போய் இன்ஃபார்ம் பண்ணாதான் அவங்க கரெக்டான டைமுக்கு ஒர்க்குக்கு வருவாங்க. சரி, நீ தான் இதை எல்லாத்தையும் முன்னாடி நின்று பாத்துக்கணும். உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு, நான் பண்றேன். கண்டிப்பா ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா உங்ககிட்ட சொல்றேன் சார். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ல கொஞ்சம் சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த கம்பெனிக்கு அனுப்பி வச்சிருவேன். சரி குடு. இந்த ஃபைலை செக் பண்ணி சைன் பண்ணி வைக்கிறேன். நீ அதுக்குள்ள நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துரு. ஓகே சார், நான் இப்பவே போய் பார்க்கறேன். ஐயோ சார். ஏய் பாத்து. சார். என்ன? சாரி சார், ஸ்லிப் ஆயிட்டேன். நானும் ஸ்லிப் ஆயிட்டேன். சார். ஒன்னும் இல்ல சார், கொஞ்சம் விடுறீங்களா? விட்டா விழுந்துருவியே. இல்ல சார், விழ மாட்டேன். கையை கையே அது உங்க கையை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நான் எந்திரிச்சிடுவேன். ஓ சாரி சாரி. சாரி சார். எதுக்கு சாரி சொல்ற? இல்ல சார், மேல வந்து தெரியாம விழுந்துட்டேன், அதான். அதுவா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்லதா இருந்துச்சு. என்னது? அது நல்ல வேலை நான் இருந்தேன்னு சொன்னேன். நான் இருக்க போய் நீ இப்போ கீழே ஸ்லிப் ஆகி விழும்போது நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் இல்லாதப்போ கீழே விழுந்து அடிபட்டு இருக்குல்ல, அதனால இனிமேல் நான் இருக்கும்போது விழுந்துக்க, இல்லாதப்போ கொஞ்சம் பார்த்து நட, சரியா? இவர் என்ன சொல்றாரு சார்? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. புரியலையா? ஆமா சார், நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியல. உண்மைக்குமே நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியலையா? இல்ல சார், என்ன சொன்னீங்க? புரியல? அப்பாடா, அது புரியலன்னா விட்டு அதை போட்டு ஏன் பேசிக்கிட்டு விடு விடு. இல்லையே, இவர் என்னமோ சொன்னாரு, என் காதுல நல்லா விழுந்துச்சு. ஆனா இப்போ உனக்கு புரியலையான்னு கேட்கிறாரு. இல்ல, இவர்கிட்ட நேராவே கேட்டுடலாம். சார். என்ன சொல்லு. சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா? ஒண்ணு போதுமா என்ன? சார், நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு கேட்க போறேன்னு சொன்னல, அதான் ஒன்னே ஒண்ணு கேட்டா மட்டும் போதுமான்னு கேட்டேன். கரெக்டா தான் சொல்றாரு, அப்புறம் ஏன் நம்ம காதுல மட்டும் தப்பாவே கேக்கு? என்ன வேணுமா வேண்டாமா? இது வேணுமாவா? அது நீ கேட்டது வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா? இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒண்ணு கேட்கவா அப்படின்னு கேட்ட, அதைத்தான் வேணுமா வேண்டாமான்னு கேட்டேன். அதான் நான் என்ன வேணும்னு உங்ககிட்ட இன்னும் கேட்கவே இல்லையே. அதைத்தான் சீக்கிரம் கேளு, குடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். என்ன குடுக்கவா வேணாமா? நான் இப்ப இவர்கிட்ட என்ன கேட்டேன்? இவர் என்ன குடுக்கவா வேண்டாமான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன என்னையே ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கா? சீக்கிரம் சொல்லு, கேக்குறத குடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. எது அடுத்த கட்டத்துக்கு போணுமா? இந்த ஹிட்லர் என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? ஆத்தி, இவரை பத்தி தெரிஞ்ச இவர்கிட்ட நான் வாயை கொடுப்பேனா? என்னாச்சு? எதுக்கு இப்படி முடிக்கிற? சார், நான் உங்ககிட்ட என்ன சார் கேட்க வந்தேன்? அது நீ தான் சொல்லணும். நீ தான் என்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொன்ன, அதான் நான் சீக்கிரம் கேளு, குடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போய் பாப்போம்னு சொன்னேன். இல்ல, இந்த ஆளு ஏதோ நினைச்சுதான் என்கிட்ட பேசுறான். சரியான குசும்பு பிடிச்சவன். இவனை பத்தி தெரிஞ்சு நான் இவங்கிட்ட வாயை கொடுத்தேன்ல, என்னோட தப்புதான் சார். நான் ஒண்ணுமே உங்ககிட்ட கேட்கல சார், நீங்க எதுவுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். நான் போய் என் வேலையை பாக்குறேன் சார். ஏன் ஏன் என்னாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒண்ணு என்ன நிறையவே கேளு, அதெல்லாம் நான் தாராளமா கொடுப்பேன், எந்த பிரச்சனையும் இல்ல.
பெரியவன்ட்ட இன்னும் நம்ம வாய் புட்டிக்கிட்டு இருந்தோம். இப்ப இத பெரிய பஞ்சாயத்தாக்கி விட்டுருவான். முடியாது. ரூபி ஒட்டத்தை புடிச்சிருடி. ஏய் நில்லு, காரை வாங்கிட்டு போ. ஏய் குறும்புக்கார பொண்ணு. லட்சுமி, லட்சுமி. இத வரங்க. என்னங்க? அம்மா, உன் மகன் எங்க? அவன் ரூம்ல தாங்க இருக்கான். அவனை கூப்பிடு, முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இத கூப்பிடுறேங்க. ஏலே முத்து, முத்து. என்னம்மா? ஏலே இங்க கொஞ்சம் வா. என்ன எது கூப்பிட்டீங்க? ஏலே அப்பா ஏதோ உன்கிட்ட பேசணுமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்கிட்ட என்ன பேச போறாரு? என்னன்னு தெரியல, ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு. இரு என்னன்னு கேட்போம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, வந்துட்டான்ல, சொல்லுங்க. இந்த பாருல, நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுல போய் நம்ம கல்யாணத்தை பேசி முடிக்க போறோம். அதனால நாளைக்கு கடைக்கு லீவ் விட்டுரு, எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இரு. என்ன கல்யாணத்தை பேசி முடிக்க போறீங்களா? நான் உங்ககிட்ட இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன பேசி முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு கேட்டு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் கேட்கணும்னா, நீ இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா நான் பேசாம போயிடணுமா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம் உன்னை தேடி வந்திருக்கு. உனக்கு என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதுக்கு வலிக்குதோ? இந்த பாருங்க, என் மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே நான் வாழ முடியும். கோடிக்கணக்குல பணம் இருக்கு, சொத்து இருக்குன்னு கல்யாணம் பண்ணா என்ன பணத்தோடய சொத்து கூடயுமா நான் வாழ முடியும்? எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமும் கிடையாது. எனக்கு எதுக்குல இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லுத? இந்த பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம், காரணம்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்னைக்கு பிடிக்குதோ அன்னைக்கு நான் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கல்யாணம் பேச்சு பேசாதீங்க. என்னடி உன் மவனுக்கு வாய் ரொம்ப நீளுதே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவ ஏதோ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க என்கிட்ட என்ன பேசினாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இந்த பொண்ணும் வேண்டாம், இந்த கல்யாணமும் வேண்டாம். இவனுக்கு என்ன கிறுக்காட்டி பிடிச்சிருக்கு? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். இந்த பாருல, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியாது. நீ அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ற. நான் அந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆகணும். சும்மா ஒண்ணும் இல்லல, அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போறேன்னு மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கேன். அதுக்கே ஒவ்வொருத்தரும் கோடி கணக்குல துட்ட கொண்டாந்து குட்டி நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லுதான். இதுவே அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோடி கோடியா நம்மளுக்கு கொட்டும்ல. அவனை விட பணக்காரனா நம்ம ஆயிரலாம். இதை வச்சு நான் பல திட்டமும் போட்டு வச்சிருக்கேன். நீயும் காரு பங்களா பணம்னு வசதியா அந்த பொண்ணு கூட சுயபோகமா வாழலாம். அதை விட்டுவிட்டு கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு திரியிற. கோடிக்கணக்குல பணம் இருக்குன்னு சொல்லியே, அந்த பணத்து கூடயா நான் வாழ போறேன்? இல்ல அந்த பணம் எனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருமா? என்னோட கவலையெல்லாம் சரி பண்ணிருமா? பணங்கிறது நமக்கு தேவைக்காக தான். அதை வச்சு நமக்கு தேவைப்படுறத மட்டும்தான் வாங்க முடியும். நிம்மதியும் சந்தோஷத்தையும் வாங்க முடியாது. அது கூட நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியாது. மனசுக்கு பிடிச்ச கூட வாழ்ற வாழ்க்கை அது ஏழ்மையா இருந்தாலும் கூட நமக்கு கோடி சந்தோஷத்தை தரும். இந்த கோடி கணக்கான பணம் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தராது. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும்ல, ஆனா வாழ்க்கைக்கு உதவாது. இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்த கடைசியில நீ பிச்சைக்காரனா தான் வாழணும் பாத்துக்க. பரவாயில்ல, நான் அப்படியே பிச்சைக்காரனா இருந்தாலும் நிம்மதியாவும் சந்தோஷமா இருப்பேன்ல. அந்த வாழ்க்கையே எனக்கு போதும். இந்த கோடியும் மாட மாளிகை பங்களாவும் எனக்கு வேண்டாம். உனக்கு போதும், என்னோட மான மரியாதை என்னல ஆகும்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி பிச்சைக்கார வீட்டுல பொண்ணு கூட வாழ்ந்துட்டு போயிருவ. அப்புறம் என்னோட மான மரியாதையில இந்த ஊருக்குள்ள என்னல ஆகுறது? என்னை கை நீட்டி பேசுவானுவோம், கேவலமா பேசுவானுவோம். இந்த பாரு, பணக்காரன் வீட்டுக்காரன் பிச்சைக்காரன் வீட்டுல போய் சம்மந்தம் எடுத்திருக்கான்னு சொல்லி என்னை அசிங்கமா பேசுவானுவோம். அந்த மான மரியாதை பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் அந்த ஊர்ல இருக்கணுமல. நீங்க இந்த ஊருக்குள்ள தலை நிமிந்து மரியாதையோட வாழணுங்கிறதுக்காக நான் ஒரு கோடீஸ்வரர் வீட்டுல போய் தலை குனிஞ்சு வாழ முடியுமா? எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நீ அவள அங்க போய் அடிமையா வாழ போற? அவன் வச்சிருக்கிறது ஒத்த பொண்ணு. அந்த சொத்தை எல்லாத்தையும் அந்த பொண்ணு பேர்ல தான் எழுதி வச்சிருக்கான். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா நீ தான் அந்த வீட்டுக்கு ராஜா. காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு அங்க இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம். 50 பேரும் உனக்கு தான் அடிமையா இருப்பாங்க, உனக்கு தான் தலை குனிஞ்சு நிப்பாங்க. நீ அங்க ராஜாவாட்டம் வாழலாம். நான் ஒன்னும் அடுத்தவங்களோட சொத்தை அபகரிச்சு ராஜாவா வாழணும்னு ஆசைப்படல. எனக்கு படிப்பு இருக்கு, நான் உழைக்கிறேன். நான் உழைச்சு சம்பாதிச்சு வீடு வாச காருன்னு வாங்கி அதுக்கு நான் ராஜாவாகிட்டு போறேன். எனக்கு அடுத்தவங்க சொத்து ஒண்ணு தேவையில்ல. இந்த பாருட்டி, நான் இவ்வளவும் சொல்லியும் அவன் திரும்ப திரும்ப சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது, அவன் அந்த புள்ளையத்தான் கல்யாணம் பண்றான். அந்த வீட்டுக்கு நான் சம்மந்தியா ஆகணும். அப்படி நான் நினைச்சது மட்டும் நடக்கல. உனக்கு இந்த செல்லமுத்த பத்தி தெரியல, உன்னையும் உன் புள்ளையும் வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சிருவேன் பத்துக்க. அப்புறம் வெளியில உள்ளவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாத்துக்க, நான் நினைச்சது நடக்கல. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல உயிரோட இருக்க முடியாது. இதுக்குல அவர் இப்படி கோவப்படுத்துற? அவர் சொன்னதை செஞ்சிருவார்ல. உனக்கு என்ன தமிழ் பிரச்சனை? எதுக்குல இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? எம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத ஒருத்தி கூட எப்படிமா நான் வாழ முடியும்? உனக்கு பிடிக்காம தான் அன்னைக்கு கோயில்ல அந்த பொண்ணு அப்படி பாத்துக்கிட்டு இருந்தியால. அது எனக்கு எல்லாம் தெரியும்ல. நான் தான் அன்னைக்கு கோயில்ல தான் உன்னை பார்த்தனே. அந்த புள்ள கூட நல்லா தானே நின்று பேசிக்கிட்டு இருந்த. 2 பேர்த்துக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல. அந்த பொண்ணு உங்க அப்பா சொன்ன மாதிரி கோடீஸ்வரம் பொண்ணு, பணம் காசு இருக்குன்னு நான் சொல்லல.
ஆனால் அந்த பொண்ணு வெதியில கோயிலில் அன்னைக்கு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறவு எனக்கு டெய்லியும் போன் அடிச்சு அந்த பிள்ளை பேசும். அத்தை அத்தைன்னு என் மேலே உயிராக இருக்கும்ல. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, மாத்திரை போட்டீங்களா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் அப்பன் கூட ஒரு நாளும் என்னை அப்படி கேட்டது இல்லைல்ல. ஆனால் அந்த பொண்ணு என் மேலே அப்படி உசுராக இருப்பா. பணங்காசை விடல, ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு தேவை நல்ல குணம். அந்த குணம் அந்த பிள்ளைகிட்ட அதிகமாகவே இருக்கு. இத்தனை நாளாக என் கூட அந்த பிள்ளை பேசுகிறா. ஒரு நாளும் நான் பணக்காரி, அழகானவா, படித்தவா அப்படிங்கிற திமிரில் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசுனது கிடையாதுல்ல. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுலையும் சரி, மற்றவங்களுக்கு அன்பு காட்டுறதுலையும் சரி, அந்த பிள்ளைய மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கவே முடியாது. ஒப்பன் சொன்னா கோடிக்கணக்கில் சொத்தும் பணமும் இருக்கு, சுபமாக வாழலான்னு. நான் அதுக்காகலாம் அந்த பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லலை. அந்த பிள்ளைய மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமா இருப்பல. அந்த பொண்ணு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா. உலகத்தில் இல்லாத சந்தோஷத்தை எல்லாத்தையும் உனக்கு கொடுப்பாள. அதனால தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு நான் சொல்லுதேன். ஐயோ, நீங்க என்ன சொன்னாலும் என்னால அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நான் இவ்வளவும் சொல்லியும் மறுபடியும் நீ கல்யாணம் வேணாம்னால சொல்லுத. இந்த பாருல, அந்த பிள்ளைக்கு அன்னைக்கு உன்னை கோயிலில் பார்த்துட்டு வந்ததுலேருந்து உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சுல. உன் மேலே உயிராக இருக்கா, உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி அத்தா என்ன பண்ணுதாக, சாப்பிட்டாங்களா, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுதாங்கன்னு உன்னை பற்றியே நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்ககிட்ட பேசுறது கூட நான் அவகிட்ட சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அத்தான் கூட பேசுவேன், அதுக்கடையில் நான் பேச மாட்டேன்னு வேற சொல்லிட்டா. அவள் உன்னை உண்மையிலே விரும்புகிறாளே, அவள் மனசு பூரா நீ தான் இருக்கிற. இப்போ போய் அந்த பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னா அந்த பிள்ளை என்னலே நினைக்கும். என்ன சொல்றீங்க? அந்த பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமால, நான் என்ன பொய்யா சொல்லுதேன். உண்மையிலே அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு. மனசார உன்னை விரும்புறா. அவன் மனசு பூரா நீ தாமல இருக்க. நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி உன்னை பத்தி தாமல என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. நான் அப்போ கூட அவகிட்ட சொல்லுவேன், அவன்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன், வேணா 2 வார்த்தை பேசுனேன். ஆனால் அந்த பிள்ளை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அத்தாங்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா. அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறா. நான் சொல்றதே கேள்ல, இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சந்தோஷமா இருப்பல. உங்க அப்பனுக்காக அந்த பணம் காசுன்னு சொல்லுதான் பாரு, அதுக்காக வேண்டாம்ல. நீ இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நல்லா இருப்பல. இந்த அம்மா சொல்றத கொஞ்சமாச்சு கேளுல. என்ன அம்மா இப்படி சொல்றதா? அப்போ அந்த பிள்ளை என்ன விரும்புதா? அது எப்படி முடியும்? என் மனசு போல ரூபி தானே இருக்கா. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவ கூட தான் வாழ முடியும். இந்த பொண்ணு கூட எப்படி என்னால வாழ முடியும்? ஐயோ, நான் ரொம்ப தாமதப்படுத்திட்டேன் போல. என்னால அந்த பொண்ணோட வாழ்க்கை. என்னல இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க? சரி, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லுதல, எதுக்காக அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லுத? உன் மனசுல என்ன இருக்கோ அதை இந்த அம்மா கிட்ட சொல்லு. நான் அதுக்கப்புறவு அந்த காரணம் சரியா இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்தை நானே நிப்பாட்டுறேன். அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோமா? நானும் ரூபியும் விரும்புறத ஒருவேளை அம்மா அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துட்டா? ஐயோ, அவர் சும்மாவே நம்மள இந்த குறைச்ச பண்றாரு. ஒருவேளை நானும் ரூபியும் விரும்புறது தெரிஞ்சு அவளே ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? இப்ப நான் அம்மா கிட்ட சொல்லவா வேண்டாமா? என்னல என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்போ காரணம் எதுவும் இல்ல, சும்மா தான் அந்த கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படித்தானல? இந்த பாரு, அந்த பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? இந்த கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணிக்கிற வழியை பாரு. நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம், நம்ம கல்யாணத்தை பேசி முடிக்கிறோம், அவ்வளவுதான். ஐயோ, என்ன அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. அந்த பொண்ணுகிட்ட நான் அன்னைக்கே பேசியிருக்கணும், தப்பா போச்சு. இப்போ ரூபியையும் இழந்துட்டு இந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவோம் போலயே. இப்ப என்ன பண்ண? அந்த பொண்ணை பார்த்து நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும், இல்ல இவங்க கல்யாணத்தை பேசி முடிச்சிருவாங்க. நான் இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசவா இல்ல ரூபிகிட்ட பேசவா? ரூபி வேற நம்ம மேல கோபமா இருக்கா, அவளை வேற சமாதானப்படுத்தணும். இப்ப நான் என்னதான் பண்ண? என் மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த குழப்பத்துல இருந்து நான் எப்படி விடுவிட்டு வெளில வர போறேன்? அம்மா, அம்மா வாடி. இப்பதான் டியூட்டி முடிஞ்சிச்சோ? ஆமாம்மா, இப்பதான் முடிஞ்சிச்சு, அதான் வந்தேன். அம்மா, அப்பா எங்க? அவரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காருடி. அப்பா தூங்கிட்டாங்களா? என்ன சாப்பிட்டுட்டு மாத்திரலாம் போட்டாங்களா என்ன? அதெல்லாம் கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு மாத்திரலாம் போட்டுட்டு தான் தூங்க போயிருக்காக. சாப்பிட்டாங்களா? சரிம்மா. சரிடி, வா, உனக்கு சோத்தை போட்டு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. காலைல நேரமே டியூட்டிக்கு போகணும்ல. இல்லைம்மா, எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேணாம். ஏன், என்னாச்சுது? ஒன்றும் இல்லைம்மா, பசிக்கல, நான் போய் ரூமில் போய் படுக்கிறேன், சாப்பாடெலாம் வேணாம். என்னடி, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஆளும் சரியில்லையே, சொந்த மாதிரி இருக்கிற, முகமும் மாடி போய் இருக்கு, என்னாச்சுடி? உடம்பு இன்னும் சரியில்லையாட்டி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன்டி சொந்த மாதிரியே பேசுகிற? அது ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரே வீரா ஞாபகமாகவே இருக்குது. அவனை ஒரு நாள் கூட இப்படி நான் பார்க்காம இருந்ததே கிடையாது.
வீட்டுக்குள்ளே நான் வர நேரம் அவன் சத்தமாக தான் கேட்கும், நீங்களும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சவுண்டாக தான் கேட்கும். இன்றைக்கி என்னென்னா வீடே அமைதியாக இருக்குது. அவன்கிட்ட நான் ஃபோன்லையும் சரியாக பேசலை. அவன் ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு மனசு ஒரு மாதிரியாக வேற இருக்குது. அதான் அவன் ஞாபகமாகவே இருக்குது, பசிக்கவும் மாட்டேங்குது. எனக்கு ஸ்டேஷனில் வேலையும் ஓடலை. அவன் நினப்பா இருந்ததுனால தான் சீக்கிரமாக வேற வந்துட்டேன் இன்னைக்கு. எனக்கு மட்டும் அவன் நினப்பு இல்லாமலாட்டி இருக்குது. அவன் இருந்தால் இந்த வீடு இவ்வளோ அமைதியாகவா இருக்கும். அம்மா அம்மான்னு என்னை 100 வாட்டி கூப்பிட்டுப்பான். கூப்பிட்டு வச்சு ஏதாச்சும் என்கிட்ட வம்பாளத்துக்கிட்டு கிடப்பான். காலையில் அவனை போய் ரூமில் எழுப்பலை அன்னைக்கு எனக்கு பொழுது விடிஞ்ச மாதிரியே இருக்காது. வெளியே எங்கேயுமே என் பிள்ளை சாப்பிட மாட்டான். எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வீட்டுக்கு வந்து என் கையால் 2 வாய் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அணக்கம் இல்லாமல் என் தங்கம் போயிடுவான். இவ்வளோ நேரம் அவன் அப்பா அவனை நினச்சி தான் புலம்பிக்கிட்டே இருந்தார். அழுவாத குறை தான். சரியாக சாப்பிட கூட செய்யலை. என்னமோ மாத்திரை போடணுமேனு 2 வாய் சாப்பிட்டுட்டு தூங்க போயிருக்காரு. எங்கே தூங்குவார்? அவனை நினச்சிக்கிட்டே தான் படுத்திருப்பார். என்ன தான் பெரிய பயலாக வளர்ந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அவன் குழந்தை. அந்த குழந்தைய கொஞ்சாமல் ஒரு நாள் இருக்க மாட்டார். நான் ஏதாச்சும் சொல்லிட்டேன்னா என்னையே தான் ஏதாச்சும் திட்டிக்கிட்டு இருப்பார். அவனை தூக்கி சின்ன பிள்ளை கணக்காக வச்சு கொஞ்சிக்கிட்டு கிடப்பார். இன்றைக்கி அவன் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு பொசம் முட்டிக்கிட்டு வருது. இந்நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே கடந்து குடும்பத்தனம் பண்ணிக்கிட்டு கிடந்திருப்பான். வெளியில தான் பார்க்க மொரட்டாத்தனமாக இருக்கான். வீட்டுக்குள்ளே வந்துட்டா குழந்தையாவே மாறிடுவான். டியூட்டியிலேருந்து நான் வர கொஞ்சம் நேரம் ஆகிட்டனாலும் என்னை தேடி ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். என்னக்கா இன்னும் ஆளுக்கானும் நீ வரல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் போக மாட்டான். டியூட்டி முடிகிற வரைக்கும் என் கூடயே தான் இருப்பான். இன்னைக்கு அவன் இல்லாமல் எனக்கு ஸ்டேஷனில் வேலையே ஓட மாட்டேங்குது. வீட்டுக்கு வரவும் தோணலை. சரிடி, நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா? என்ன பத்திரமா போயிட்டானாமா? லேக்கா அப்பா எப்படி இருக்காரா? என்னமோ பார்த்துட்டு தகவல் எதுவும் சொன்னானா என்ன? போய் இறங்குனதும் ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் எந்த தகவலும் வரல. நானும் இவ்வளோ நேரமாக அவன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டேஷன்லேருந்து வரும்போது கூட 2 தடவை ஃபோன் அடித்தேன். அவனுக்கு ரீச் ஆகலை. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. பிள்ளை சாப்பிட்டானா என்னமோ. வீராவுக்கு லைன் கிடைக்கலன்னா அந்த லேக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அந்த பொண்ணுக்கும் ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவளுக்கும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவன் குரலை கேட்டால் தான் எனக்கு நிம்மதி. அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். அவன் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட பேசிட்டு தான் போய் படுக்கணும். இன்னட்டி இப்படி சொல்லுத? அவனுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினா தானே மாத்திரையை போடுவான், இல்லைன்னா மறந்துடுவானே. என்னட்டி இப்படி சொல்லுத? அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா தானே அவன் மாத்திரையே போடுவான், இல்லைன்னா மறந்துடுவானே. அதாம எனக்கு கவலையாக இருக்குது. இங்கே இருக்கும்போது நம்ம எப்படியாச்சும் அவனை மாத்திரை சாப்பிட வச்சுருவோம். அங்கே போய் அவன் மாத்திரை எடுத்துக்கிட்டானா என்ன ஏதுன்னு தெரியல. மாத்திரை சாப்பிடலாம், ஆனால் அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை. என்ன பண்ண? அவன் ஃபோன் பண்ணாதான் எதுவாக இருந்தாலும் தெரியும். ஆமாம், நீங்கள் மாத்திரை என்ன சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டிய? அது அவனுக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுலடி, அதை சொல்லி தான் அந்த மாத்திரை எடுத்து கொடுத்தேன். அங்கே உள்ள சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் இந்த மாத்திரையை கையில் வச்சுக்க, டெய்லி சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை மறக்காமல் போடு. அப்போ தான் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். போடுறானா என்னமோ தெரியலையே. அவனை நம்ம தனியாக அனுப்பி வச்சிருக்க கூடாது. யாராச்சும் நம்ம கூட போயிருக்கணும். அவன் நிலைமை தெரிஞ்சும் நம்ம அவசரத்தில் எதுவும் முடிவு பண்ணாமல் அனுப்பி வச்சிட்டோம். இப்போ அவனை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. என்ன பண்ணனே தெரியல. மாத்திரையை ஒழுங்காக சாப்பிடுவானா? என்ன பண்ணுவான்? அவனுக்கு நைட்டு நேரத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பக்கத்தில் இருந்து பாப்பா? இந்த விஷயம் லேக்காவுக்கும் தெரியாது. அதான் எனக்கு ஒரே படபடப்பாக இருக்குது. வீடு வந்து சேர்ற வரைக்கும் என் தம்பி நல்லபடியாக இருக்கணும். நீ கவலைப்படாதடி, அதெல்லாம் என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. அவன் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துருவான். அதைத்தாம நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இன்னும் ஒரு 2 நாள் எப்படியாச்சும் சமாளித்து ஊருக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் கவலை இல்லை. பார்ப்போம். சரிடி, நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. அவன் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உங்ககிட்ட பேசாமல் தூங்க மாட்டான். எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ண தான் செய்வான். அப்போ கேட்டுக்க. இப்போ நீ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடு. அவன் ஃபோன் பண்ணுவான். சரிம்மா, நான் போகிறேன். கடவுளே, எப்படி என் பிள்ளை போனானா அதே மாதிரி பத்திரமா கொண்டாந்து வீடு கொண்டாந்து சேர்த்துரு. அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீ தான் அவனுக்கு துணையாக இருக்கணும்.